நீங்க அஜித்குமார எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டிருக்கிறாரு. நேத்து அவர் ஃப்ரெண்டு மகேஷ் பாபுவோ எவரோ அவங்க சொந்தக்காரங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு வந்து கஞ்சா குடுத்து அடிச்சிருக்காங்க. அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த பிரேத பரிசோதனை முழு ரிப்போர்ட் வந்தது. நெறைய இடங்கள்ல வந்து சிகரெட் துண்ட வச்சு கொடுமைப்படுத்தி அடிச்சிருக்காங்க. மூளையில ரத்த கசிவு, எ இதுல நம்ம கல்லீரல்ல ரத்த கசிவு, நெறைய இடங்கள்ல கசிவு, மோஷனே வெளிய போயிட்டாங்க. அடிச்ச அடியில. அந்த உயிர் போய் அந்த ஒரு கொடுமை, அந்த ஒரு வலி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் இருக்காங்க. சாதி, மதம் அப்பாற்பட்டு உலகத் தமிழர்கள் அனைவரும் அஜித்குமாருக்காக கண்ணீர் விட்டு அழறாங்க. இன்னைக்கு இன்னைக்கு அவனுக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு கதறாங்க. அந்த ஒரு குரல்ல எல்லாரும் அவனுக்கு ஆதரவா நிக்காங்க. ஆனா இங்க இவங்க ஏதோ தப்பே பண்ணாத மாதிரி பேசுறாங்க. இவங்க நமக்கு இவ்வளவு வலி இருக்குது, இப்போ நமக்கே வலி இருக்குது. சரி, எங்கேயோ முகம் தெரியாத இருக்கு அஜித்குமாரை பார்த்தே நமக்கு வலி இருக்குது. அவங்களோட அம்மாவுக்கு என்ன வலி இருக்கும்? இவ்வளவு கொடுமை வந்து தம் பையனை வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க அம்மாவுக்கு என்ன வலி இருந்திருக்கும்? பெற்ற தாய் தானேங்க. தான் பையனை வந்து இவ்வளவு பேர் கொடுமைப்படுத்தியிருக்காங்க, 5 பேர் சேர்ந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. மிளகாப்பொடி தூவி அதெல்லாம் நினைக்கும் போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவன் தம்பிக்கு எப்படி இருக்கும்? ஏன் அஜித்குமாருக்கு எப்படி இருக்கும்? அந்த எப்படியாவது யாராவது காப்பாற்றிட மாட்டாங்க, எப்படியாவது காப்பாற்றிட மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அதை நினைக்கும் போது அதோட வலி நமக்கு புரியுது. ஆனால் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ரத்த சொந்தங்களுக்கு அது எப்படி? நமக்கே அது ஒரு உறுத்துதுங்க. இவங்க வந்து ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. உண்மையிலே இவங்க வந்து அரசாங்கம் அவங்க தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். எப்படிலாமோ தப்பிச்சு போகிறாங்க. இதுவுமே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே எனக்கு பின்னாடி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு யாரோ ஒரு ஒன்றிய செயலாளராக உள்ளே கொண்டு வராங்க. அதுவும் தெரில. இந்த கேஸை வந்து டைவெர்ட் பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியுது. எது எப்படின்னாலும் இப்போ அடுத்தடுத்து சிபிஐ விசாரணை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது ஜான் சுந்தரவேல் அவரும் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. எல்லா சாட்சிகளும் சம்மந்தப்பட்ட கோவிலில் போய் அவங்க அம்மா அப்பாட்ட விசாரிக்கிறாரு, எல்லா தரப்பட்டையும் விசாரிக்கிறாரு, இவங்கத்தையும் விசாரிப்பார். ஸோ இவங்க வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை வந்து 6ஆம் தேதியோடு முடிஞ்சுது. ஸோ 8ஆம் தேதி அவரோட அறிக்கையும் தாக்கல் செய்கிறாரு. இவங்களும் விரைவில் கைது செய்யப்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க மேலே ஏகப்பட்ட மோசடி, இது எதுவுமே நடந்தாத மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஆடியோட 3 நிமிஷம் 45 செகண்ட் பேசியிருக்காங்க. அவங்க அப்பா வந்து நேர்மையானவர் அப்படி இப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க. நான் வந்து கல்லூரிக்கு போகவே இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் ஜூன்